Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா WhatsApp சேனல் கிரியேட் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. டெக் சம்பந்தப்பட்ட தெரியாத விஷயங்களை நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்களோட மொபைல்ல நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல புதுசா வந்திருக்கிற அப்டேட்ஸ்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா கீழ சில ஃபேமஸான செலிபிரிட்டிஸோட சேனல்ஸ் வந்து இருக்கும். சோ நீங்க கிளிக் பண்ணி அவங்களை ஜாயின் பண்றது ஃபாலோ பண்றதுனா பண்ணிக்கலாம். சோ நீங்க சேனலை கிரியேட் பண்ணனும் அப்படினா மேல சேனல்ஸ்னு போட்டு ஒரு பிளஸ் சிம்பல் கொடுத்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல கிரியேட் சேனல், ஃபைண்ட் சேனல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க சேனலை கிரியேட் பண்ணனும்னா கிரியேட் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல வேற யாரோட சேனலை வச்சு நீங்க சர்ச் பண்ணனும் அப்படினா ஃபைண்ட் சேனல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரியேட் சேனலை கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாப்அப் மெசேஜ் காமிக்கும். அதுல சில விஷயங்களை சொல்லிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சேனலை கிரியேட் பண்ணோம் அப்படினா அது பப்ளிக் அக்கவுண்டா தான் இருக்கும். அதை யார் வேணாலும் பார்க்கலாம். அதுல இருக்கிற 30 டேஸ் ஹிஸ்டரி அவங்க பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மக்கள் வந்து உங்களோட சேனலை மட்டும் தான் பார்க்க முடியும். உங்களோட ப்ரொஃபைலை பார்க்க முடியாது. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரையோ இல்ல வந்து உங்க ஃபோன் நம்பரையோ வந்து அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. கடைசியா நீங்க கிரியேட் பண்ற சேனலுக்கு நீங்க தான் பொறுப்பு. சோ கைட்லைன்ஸ் மீறி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ கீழ இருக்கிற அக்ரி அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 3 இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க உங்க சேனலை பத்தி. ஃபர்ஸ்ட் பத்தினா சேனல் நேம். உங்க சேனலுக்கு நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து இங்க டைப் பண்ணிக்கோங்க. நான் infotechrajன்னு நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே உங்க சேனலை பத்தின டிஸ்கிரிப்ஷனை நீங்க எழுதணும். சோ உங்க சேனல் எதை பத்தின சேனல் அப்படிங்கறத நீங்க வந்து டைப் பண்ணணும். நான் ஷார்ட்டா டெக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து உங்க சேனலுக்கு ப்ரொஃபைல் ஐகான் செட் பண்ணனும். அதுக்கு அந்த கேமரா சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ உங்க கேலரியில இருந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நார்மலா உங்க வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி வைப்பீங்களோ அதே போல ஸ்டெப்ஸ் தான் பண்ணணும் நீங்க. இப்போ கீழே கிரியேட் சேனல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. சோ அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கான சேனல் வந்து நீங்க கிரியேட் ஆயிடுச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் infotechrajன்னு போட்டு கீழ 0 ஃபாலோவர்ஸ் இருக்கு. இன்னும் இந்த சேனல்ல யாரும் ஜாயின் பண்ணல. அதனால 0 ஃபாலோவர்ஸ் காமிக்குது. எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க காமிக்கும். இப்போ உங்களோட சேனல் நேமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லோகோ அண்ட் சேனல் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே காமிக்கும். நீங்க சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். அண்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா delete சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட சேனல் வேணாம் அப்படினா நீங்க delete பண்ணிக்கலாம். இப்போ இதுல நீங்க நார்மலா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்றப்பல என்ன வேணா டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். சோ அத உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே பாத்துக்க முடியும். மேல ரைட் கார்னர்ல சேனல் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து இங்க காமிக்கும். இத நீங்க உங்க YouTube சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயோ கமெண்ட் செக்ஷன்லயோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஃபாலோவர்ஸ் உங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.